வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்குது பால். சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஒரு சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து சாக்லேட் சிரப். இது வந்து கிளாஸில் ஊற்றுறதுக்காக சாக்லேட் சிரப். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் பால் ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ்க்கு செய்கிறேன். அது சாக்லேட் போடுறேன். சாக்லேட் போட்டாச்சு. ஒரு கரண்டியில் ஐஸ்கிரீம் கொஞ்சம், சர்க்கரை 1 2 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 2 கிளாஸ் கலவா பால் ஊற்றிருக்கேன். ஒரு சாக்லேட் போட்டிருக்கேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஐஸ் க்யூப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலை. இப்போ மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். அடித்தாச்சு. சாக்லேட் சிரப்பை கிளாஸில் ஒரு ஓரமாக ஊற்றலாம். ஊற்றிட்டு உள்ளேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது போல் கொஞ்சம் உள்ளே ஊற்றிட்டு சுற்றி டம்ளர் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிடலாம். சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீமோ சாக்லேட் ஐஸ்கிரீமோ மேலே கூட வச்சுக்கலாம். நான் ஐஸ்கிரீம் வைக்கல, ஐஸ்கிரீம் போட்டு அடித்ததுனால நான் வச்சுக்கல. அதனால் இது போல் சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.